அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் எஸ்விடி ஒரு ஃபார்மல் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா மேட்ரிக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கு. அதாவது சப்போஸ் நம்ம கொடுத்த மேட்ரிக்ஸ் மேபி 2x2 மேட்ரிக்ஸா இருந்தா, இல்ல 3x3 மேட்ரிக்ஸா இருக்கலாம், இல்ல 2x3 மேட்ரிக்ஸா இருக்கலாம், இல்ல 3x2 மேட்ரிக்ஸா இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸுக்கு நம்ம சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி வரும்போது ஒவ்வொரு கேஸுக்கு எந்த மாதிரி ஒர்க் பண்றது. ஸோ 2x2 3x3 சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். ஸோ மேட்ரிக்ஸ் எந்த மாதிரியான மேட்ரிக்ஸ் முதல்ல பார்க்கணும், மேட்ரிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த மேட்ரிக்ஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸான்னு பார்க்கணும். அது சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A ஈக்குவல்ஸ் டு A டிரான்ஸ்போஸா இருக்கணும். நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா, நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னா A நாட் ஈக்குவல் டு A டிரான்ஸ்போஸ். ரோ அண்ட் காலம் இன்டர்சேஞ்ச் பண்ணா எந்த சேஞ்சும் ஆகலைன்னா சிம்மெட்ரிக், சேஞ்ச் ஆச்சுன்னா நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்ப நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா ஐகன் வேல்யூ முதல்ல ஃபைண்ட் பண்ணும். சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷனுக்கு ஐகன் வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணும். சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்தா ஐகன் வேல்யூ ஏன்ற மேட்ரிக்ஸ் ஃபைண்ட் பண்ணா மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ நான் சிம்மெட்ரிக்ல ரெண்டு டைப் இருக்கு. நான் சிம்மெட்ரிக்லயே ரெண்டு டைப் ஆஃப் சிம்மெட்ரிக் அண்ட் நான் சிம்மெட்ரிக் இருக்கு. அது என்ன சார் ரெண்டு டைப்னா, சப்போஸ் சில இடங்கள்ல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா A டிரான்ஸ்போஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். சில இடத்துல A இன்டு A டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? A இன்டு A டிரான்ஸ்போஸ் இல்ல A டிரான்ஸ்போஸ் A யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு கரஸ்பாண்டிங்கான சிங்குலர் வேல்யூஸ் சப்போஸ் நம்ம மேட்ரிக்ஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா சிங்குலர் வேல்யூன்றது வெரி சிம்பிள், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் லாம்டா. இதை அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லுவோம். சிங்குலர் வேல்யூன்றது அப்சல்யூட் வேல்யூ மட்டும்தான். இதுவே நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா இது சிங்குலர் வேல்யூ சிக்மா ஐன்னு சொல்லுவோம். நம்ம நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா சிக்மா ஐன்றது ஸ்கொயர் ரூட் லாம்டா ஐ தான். நான் சிம்மெட்ரிக் எந்த கேஸா இருந்தாலும் சரி, நான் சிம்மெட்ரிக்ல கேஸ் 1 A டிரான்ஸ்போஸ் A யூஸ் பண்ணாலும் சரி, A டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஸ்கொயர் ரூட் லாம்டா ஐ பாத்தீங்கன்னா சிங்குலர் வேல்யூ சொல்லுவோம். தென் ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணுவோம் சார். எதுக்கு சார்? நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஐகன் வேல்யூஸுக்கு கரஸ்பாண்டிங்கான ஐகன் வெக்டார் ஃபைண்ட் பண்ணுவோம். இந்த ஐகன் வெக்டாருக்கு நேம் கொடுக்கணும். சப்போஸ் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா வெரி சிம்பிள், யூன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கலாம். இந்த ஐகன் வெக்டார் பாத்தீங்கன்னா நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார் கண்டுபிடிப்போம். நார்மலைஸ்டு ஐகன் வெக்டார் கண்டுபிடிப்போம். அதுக்கு நேம் யூன்னு கொடுத்துக்கலாம். சப்போஸ் அதுவே நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் கேஸ் 1 A டிரான்ஸ்போஸ் A கொடுத்திருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய ஐகன் வெக்டாருக்கான நேம் Vன்னு எடுத்துப்போம். A டிரான்ஸ்போஸ்னா நேம் யூன்னு எடுத்துப்போம். ஸோ V கண்டுபிடிச்சோம்னா கரஸ்பாண்டிங் இங்க சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா போத் U அண்ட் V ஆர் சேம். ஏன்னா U கண்டுபிடிக்கணும், Vயும் கண்டுபிடிக்கணும். அப்போ U அண்ட் V போத் ஆர் சேம். சப்போஸ் நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா நம்ம B முதல்ல கண்டுபிடிப்போம், கரஸ்பாண்டிங் அனதர் ஐகன் வெக்டார் U கண்டுபிடிப்போம். ஸோ U கான வேல்யூ I கான வேல்யூ என்ன சார்னா 1 சிக்மா I தென் ABI. A டிரான்ஸ்போஸ் A யூஸ் பண்ணியிருந்தோம்னா தென் இந்த மாதிரி A டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்ணா U கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ Vக்கு என்ன சார் வேல்யூ? VIக்கு என்ன வேல்யூனா 1 சிக்மா I A டிரான்ஸ்போஸ் UI. ஏன்னா யூல இருந்து நம்ம V கொண்டு வரோம். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் என்ன சார் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எப்படி நம்ம மேட்ரிக்ஸ் கேபிட்டல் இருக்கும் இல்லையா சார், இந்த மேட்ரிக்ஸ் கேபிட்டல் ஏவை உடச்சு எழுதணும். எப்படி சார் உடைக்கிறோம்? U சிக்மா V டிரான்ஸ்போஸ் உடைப்போம். A ஈக்குவல்ஸ் டு U சிக்மா V டிரான்ஸ்போஸ். இந்த மேட்ரிக்ஸ் ஏன்றது மேபி சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா இருக்கலாம். சிம்மெட்ரிக்ஸ்னா மேபி 2x2 மேட்ரிக்ஸா இருக்கலாம், இல்ல 3x3 மேட்ரிக்ஸா இருக்கலாம். மேபி நான் சிம்மெட்ரிக் அப்படின்னா எய்தர் 2x3 மேட்ரிக்ஸா இருக்கலாம், இல்ல 3x2 மேட்ரிக்ஸா இருக்கலாம். இந்த ஏன்ற மேட்ரிக்ஸ் தான் இந்த மாதிரி உடச்சு எழுதுறோம், டீகம்போஸ் பண்ணி எழுதுறோம். U சிக்மா V. இதுல U அண்ட் V
இது என்ன சார்னா ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ் சார். ஆர்த்தோகனல் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? தென் சிக்மான்றது சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சிங்குலர் வேல்யூஸ் உள்ள இருக்கு. இது டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கும். மேட்ரிக்ஸுக்கு உள்ள இருக்கக்கூடிய வேல்யூஸ் சிங்குலர் வேல்யூஸா இருக்கும். த சேம் டைம் இது டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கும். சிங்குலர் வேல்யூஸ் எல்லாமே டயகனல் வேல்யூஸா இருந்திருக்கும். ஓகேங்களா? சப்போஸ் நம்மளோட மேட்ரிக்ஸ் பாத்தீங்கன்னா சப்போஸ் கேபிட்டல் ஏ மேபி 2x2 மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் கேபிட்டல் ஏ ஈக்குவல்ஸ் டு யூ சிக்மா வி டிரான்ஸ்போஸ். இதனோட டைமென்ஷன் என்னன்னு செக் பண்ணியா? இதனோட டைமென்ஷன் எப்படி சார் இருக்கும்னா, இது 2x2 மேட்ரிக்ஸ்னா எல்லாமே 2x2 தான். A is 2x2 matrix, U that is also 2x2 matrix, sigma that is also 2x2 matrix, V transpose that is also 2x2 matrix. Suppose அதுவே 3x3 னா அதேதான். Suppose capital A may be 3x3 matrix இருந்துச்சு அப்படின்னா final answer A contains 3x3 matrix, U contain 3x3 matrix, singular value sigma that is also 3x3 matrix, finally V transpose that is also 3x3 matrix. இது சிம்மெட்ரிக் ஆரம்பிச்சுனா இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா சிம்மெட்ரிக் கேஸ். சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆரம்பிச்சுனா சப்போஸ் இதுவே நான் சிம்மெட்ரிக் மேட்ரிக்ஸா இருந்துச்சுன்னா மேபி கேஸ் 1 கூட எடுத்துக்கலாம் நம்ம. கேஸ் 1 சப்போஸ் A மேபி 2x3 மேட்ரிக்ஸ், 2 ரோ 3 காலம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வைங்க, 2x3 மேட்ரிக்ஸ். அப்ப 2x3 மேட்ரிக்ஸ் கேபிட்டல் A ஈக்குவல்ஸ் டு U சிக்மா V டிரான்ஸ்போஸ். இந்த மேட்ரிக்ஸ் என்ன ஆகுன்னு பாருங்க, ஏன்றது 2x3 மேட்ரிக்ஸ். அப்போ Uன்றது 2x2 மேட்ரிக்ஸ். U is 2x2 மேட்ரிக்ஸ். சிக்மா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் என்னவோ அந்த ஃபார்மட்லயே இருக்கணும். இந்த சிக்மா பாத்தீங்கன்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் என்ன டைமென்ஷனோ அதே டைமென்ஷன் தான் இருக்கும். தென் V டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ் கண்டிப்பா 3x3 மேட்ரிக்ஸா தான் இருக்கும். இது கேஸ் 1. சப்போஸ் கேஸ் 2, செகண்ட் கேஸ் என்ன சார்னா, சப்போஸ் மேட்ரிக்ஸ் கேபிட்டல் A மேபி 3 ரோ 2 காலம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குன்னா 3 ரோ 2 காலம் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மேட்ரிக்ஸ் என்ன பாருங்க, A is ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் 3 ரோ 2 காலம். U which is 3 ரோ 3 காலம், 3 ரோ 3 காலம். சிக்மா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் என்ன ஃபார்மேட் அதே ஃபார்மேட் இருக்கும், 3 ரோ 2 காலம். தென் V டிரான்ஸ்போஸ் 2 ரோ 2 காலம். இந்த பேசிக் ஐடியா தெரிஞ்சதுன்னா சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன்ல கன்ஃபியூஷன்ஸ் வராது சார். இல்லைன்னா சில இடங்கள்ல ஏன் ஏ டிரான்ஸ்போஸ் யூஸ் பண்றோம், சில இடங்கள்ல ஏ டிரான்ஸ்போஸ் ஏ யூஸ் பண்ணிருப்போம், ஒரு சில இடங்கள்ல யூன்ற நேம் முன்னாடி வந்திருக்கும், சில இடங்கள்ல வீன்ற நேம் முன்னாடி வந்திருக்கும். எதுக்காக யூஸ் பண்றன்றத இந்த சின்ன ஐடியா தெரிஞ்சதுன்னா சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷன் ப்ராப்ளம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். நன்றி. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல சிங்குலர் வேல்யூ டீகம்போசிஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் 1 by 1 இருக்கு. கோத்ரூ பண்ணுங்க. டவுட்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவுல பார்ப்போம். நன்றி.